தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்மளோட அடுத்த டெல்லி ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24 கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே புக் ஆகிட்டு இருக்கு. லீவ் சீசன்னால நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ச்சேசஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் கூட நீங்கள் இன்ட்ராகேட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை இன்னும் சூப்பரான லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் ட்ரிப். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் ட்ரிப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபேமிலியை நல்ல விதமாக கொண்டு போக முடியுது. அப்படின்றப்போ ஒரு உமன் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்றப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்கள இந்த மாதிரி டெல்லி ட்ரிப் அலோவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து நிறைய யோசிக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்படின்றது நிறைய உமன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் கால்ஸில் பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வாங்குறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே எதுவுமே கிடையாது. நம்ம மார்ச் 27 வந்து ஒரு ட்ரிப் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உமன் வந்து இண்டிவிஜுவலாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து என்னென்ன மார்க்கெட்ஸ்லாம் அவங்க விசிட் பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த ட்ரிப் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எங்கள் சைடில் இருக்க அக்காமடேஷன் எப்படி இருந்தது, ரூம்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம தனியாக ட்ராவல் பண்ணணுமே, எப்படி ட்ராவல் பண்ணுறது, முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெசிடேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த வீடியோலேயே அவங்களோட ஃபீட்பேக்கை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. என் பேர் சுஜயா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் சாரோட வீடியோ மிஸ்டர் வியாபாரி என்ற வீடியோ நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ஆக்சுவலாக எனக்கு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கே போய் நான் காண்டாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தது. அப்போ சார் வீடியோ பார்த்தப்பறம் எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. ஏன்னா சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஹோல்சேலர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்லியில் எல்லாமே கிடைக்கும், அங்கே இல்லாததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நான் சாரை காண்டாக்ட் பண்ணேன். சாரும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னும் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்ததுன்னா, வீடு ஃபுல்லாகவுமே நான் தனியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. எப்படி லேடிஸை வெளியில் தனியாக அனுப்புறது, அதுவும் எனக்கு சார் வீடியோ மூலமாக மட்டும்தான் தெரியும். எனக்கு வேற எந்த டீட்டெயில்ஸுமே சாரை பற்றி தெரியாததுனால வீட்லேயே ரொம்ப தயங்குனாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு. எனக்குமே ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ரொம்ப தயக்கமாக இருந்தது. எப்படி, ஏன்னா இது வரைக்கும் நான் போனது கிடையாது, ஃபேமிலியோட தான் போயிருப்போம் நம்ம. பட் ஆனால் நான் சாரை பார்த்து அவர் கூட இப்போ ட்ராவல் பண்ண இந்த 1 வீக்குமே வந்து ஹீஸ் எ ஜெம் ஆஃப் எ பர்சன். அந்த அளவுக்கு பொறுமையா எல்லா இடத்தையுமே பிசினஸ்க்கு என்ன நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, சார் வந்து அதுல நிறைய டாய்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் அதுல வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வரைக்கும் அவர் வந்து காமிச்சிருக்காரு, பேக்ஸ் எல்லாத்துக்குமே. அதை தாண்டி நீங்க வேற வேற நீங்க எனக்கு சட்டன் வரல, ஏன்னா அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு டெல்லியில. நீங்க வேற எது ஹோல்சேலா பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், சாரோட இந்த டிராவல் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஐடியாவே இல்லாதவங்களுக்கு கூட 100% ஐடியாவோட நீங்க திரும்ப வருவீங்க நிச்சயமா. ஏன்னா பிகாஸ் நான் வந்து வேற ஒரு ஐடியாவோட நான் போயிருந்தேன். நான் திரும்பி வரும்போது என் மண்டைக்குள்ள இவ்வளவு ஐடியாஸ் இருக்கு, இப்ப நான் தான் வந்து இதை செக்ரிகேட் பண்ணி எது பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு நினைச்சிருக்கேன். அதே மாதிரி ரூம் ஸ்டே பண்ணதும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. மெயின்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அது ரொம்ப வசதியா இருந்தது. ஃபுட்டுமே வந்து நான் இப்ப சவுத் இந்தியால இருந்து வந்ததுனால, சென்னையில இருந்து வந்ததுனால ஃபுட்டுமே வந்து ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல்ல போய் எதுவுமே நான் சென்னையில இருந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது இல்லாம எல்லாமே அங்க என்ன கேட்டாலுமே கிடைச்சது. நார்த் இந்தியனும் இருந்தது, சவுத் இந்தியனும் இருந்தது, எல்லாமே ரொம்ப டேஸ்டியாவும் இருந்தது. எல்லாமே ரொம்ப, இந்த ட்ரிப்பை வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நான் கிளம்புறேன். நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷரத் சாருக்கு. எல்லாருக்குமே இப்போ கிராமத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட சரி, நிச்சயமா நீங்க ஒரு தயக்கம், ஒரு டாட் கூட தேவையே கிடையாது. 100% சாரோட அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஜென்யூனான பர்சன். அவருக்கு இதுல எப்படி ப்ராஃபிட் என்னன்றது கூட எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா எல்லாரும் எதை கேட்கறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவர் காமிச்சு எவ்வளவு என் கூட வந்த அத்தனை பேருமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க. லேக்ஸ் கணக்குல தான் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு வைடான ஒரு பிசினஸ் இதை காமிச்சிருக்கீங்க. நிச்சயமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை நான் தெரிவிப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.